சி ஜெயராஜ்குமார் ஒளிப்பதிவாளர். F1 த மூவி. ஃப்ராங்காக சொன்னால் எனக்கு இந்த கார் ரேஸ் பற்றி ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி கார் ரேஸ் வந்து ஏதோ அப்பப்போ ஏதோ ஒரு டெலிவிஷனில் அந்த மாதிரி நான் பார்த்தது தான் உண்டு. அதனுடைய ஏற்பாடுகள் எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த ஸ்போர்ட்ஸ் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் இருந்ததே கிடையாது. ஆனால் அதை பற்றிய செய்திகளை வந்து நான் ஆர்வமாக படிப்பேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ஒரு திரையரங்கில் போய், ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு திரையரங்கில் போய் நான் இந்த படத்துக்காக உட்கார்றேன். உட்கார்றதுக்கான காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் ஜோசப் கொயின்ஸ்கி. டாப்கன்னுடைய போன லேட்டஸ்ட் வேர்ஷன் வந்து டைரக்ட் பண்ணவர் ஜோசப் கொயின்ஸ்கி. ரொம்ப பிரமாதமாக டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தை. அதனால் என்னென்னா, இந்த படம் மேலே எனக்கு ஏதோ ஒரு ஈடுபாடு வந்து இருந்தது. தியேட்டருக்குள்ளே போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த படம் ஆரம்பித்து ஒரு சில நிமிடங்கள்லேருந்து இறுதி வரை ஏறத்தாழ இந்த படம் வந்து 3 மணி நேரம் திரைப்படம். சலிப்பு தட்டாமல் ஒரு சீராக ஒரு படம் வந்து பயணித்ததில் ஒரு மைல்கல்னே இந்த படம் சொல்லுவேன். ஏன்னா இது ரெகுலர் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா தான். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதற்கு முன்னாடி எந்த திரைப்படமும் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்ததே இல்லை. இந்த திரைப்படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் பற்றி ஒரு பேசிக் நாலேஜ் வந்து இந்த படத்தை வந்து எனக்கு அளிச்சது. ஸோ ஒரு ஒரு புரியாத ஒரு விஷயத்துக்குள்ளே போய், அதுவும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் போய் உட்கார்ந்து அதை பற்றிய ஒரு பேசிக் அறிவும் நமக்கு கிடைச்சி, அதனுடைய எமோஷ்னல் த்ரில் ஃபேக்டர் ரெண்டுமே வந்து ஆடியன்ஸுக்கு கிடைத்தது தான் இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி. இப்போ இந்த திரைப்படம் 2 வாரங்களாக தியேட்டரில் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குன்னே நான் சொல்லுவேன். இந்திய திரையரங்கில் ஏறத்தாழ முதல் வாரத்திலேயே 45 கோடி வசூல் பண்ணதாக தகவல் வருது. உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த படத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஸ்க்ரீனில் பாசிபிள் ஸ்க்ரீனில் போய் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐமேக்ஸ், PXL, எபிக் இந்த மாதிரியான திரையரங்குகள் தான் இந்த படத்தை வந்து பார்க்கணுன்னு பரிந்துரை செய்கிறாங்க. அது உண்மைதான். இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய லார்ஜ் ஃபார்மேட் தியேட்டரில் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ஏன்னா அந்த லார்ஜ் ஃபார்மேட் தியேட்டருக்கான எக்ஸ்பீரியன்ஸை இந்த படத்தை கொடுக்குது. இந்த படத்தில் வந்து மிக சிறப்பான அம்சம் என்னென்னா, நீண்ட இடைவேளைக்கு பிறகு பிராட் பிட் வந்து அபாரமான ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து என்னென்னா, இந்த கேரக்டரே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த திரைப்படத்தை பார்த்ததுக்கப்புறம் அஜித்குமார் அவர்கள் வந்து நிச்சயமாக இது வந்து என்னடா இது, இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து கண்டிப்பாக தோணும். ஏன்னா அவருக்கு வந்து இது ரொம்ப பேஷனேட்டான ஸ்போர்ட்ஸ் அண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரேசர். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா, இந்த படம் பார்க்கும்போது இது உண்மையாகவே அவருக்கு கச்சிதமான படம்னு நான் கரெக்டாக சொல்லுவேன். அப்பேற்பட்ட படம் தான் F1. இந்த படம் வந்து கதை எப்படின்னா, ஒரு எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும். என்னென்னா, ஒரு அண்டர் டாக், ஒரு வாழ்க்கையில் வந்து அந்த துறையில், அந்த ஸ்போர்ட்ஸ் துறையில் தோல்வி அடைந்த ஒருத்தர் எப்படி வந்து போய் வெற்றி அடைகிறாரு. பெரும்பாலான ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவுடைய லைன் இதுதான். இந்த படமும் அதே தான். ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள், நம்ம இந்திய திரைப்படங்களே நம்ம சொல்கிறோம், லகான் இருந்து அப்புறம் நிறைய படங்கள், நம்ம சக் தே இந்தியா, எந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமா எடுத்துட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தோல்வி அடைந்தவர்கள், அண்டர் டாக்ஸு எப்படி வந்து வெற்றி பெறுறாங்க. ஸோ அதே ஃபார்மேட்டில் இன்னொரு திரைப்படம் 3 மணி நேரம். ஆனால் ஏன் சலிப்பு தட்டில் அப்படின்னா, விஷுவல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த திரைப்படத்தில். அபாரமான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த திரைப்படத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. சவுண்டு அதே மாதிரி நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 200 km/h போகிற ஸ்பீடு காரில் கனக்கச்சிதமாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. கலைடோ மிரண்டா பிரபலமான ஒரு ஒளிப்பதிவாளர், பல விருதுகளை வென்றவர். ஸோ இந்த படத்துக்காகவே ஒரு நியூ கேமராஸ் உங்களுக்கு வந்து ஆப்பிள்ல இருந்து இன்வென்ட் பண்ணி ஐஃபோனில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா காக்பிட் வியூ அப்படின்றது வந்து இந்த படத்தில் ரொம்ப முக்கியம். ஒரு டிரைவர் சீட்ல இருந்து அந்த காக்பிட் வியூ வந்து கேமரா பொறுத்துறது ரொம்ப சிரமம். ஸோ அதனால் என்ன பண்ணோம், ஒரு கஸ்டமைஸ்டு கேமரா, ஹை ரெசல்யூஷன் கேமரா ஐஃபோன் வடிவில் வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மெயின் கேமராவை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சோனி வெனிஸில் ரியால்டோ அப்படின்ற மாடல்ல இருந்து ஒரு ஸ்டிக்கில் வந்து கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி
ஒரு உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா லேட்டிடியூட் வேணும். இப்போ ஜென்ரலாக ஸ்போர்ட்ஸ் கேமரா வந்து இருக்கு, ஆனால் இந்த படத்துக்கு வந்து அது பத்தாது. ஏன்னா அந்த சினிமேட்டிக் எக்ஸலன்ஸ்க்காக உயர்தரமான ரெசல்யூஷன் உள்ள கேமராக்களை தான் படமாக்கணும். அதே மாதிரி அந்த போகிற ஸ்பீடுக்கு வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும், அதுக்கு ப்ராப்பரான ரிக்கிங் பண்ணணும். ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சோனி வினிஸையும் அதே மாதிரி ஐஃபோனையும் புதுசாக வந்து கஸ்டமைஸ் இந்த திரைப்படத்துக்காக பிரத்யோகமாக ஒரு உருவாக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னா அந்த திரைப்படத்துக்கான தொழில்நுட்ப தன்மைக்கு ஏற்றவாறு வடிவமைக்கிறது தான் ஹாலிவுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதில் தான் ஹாலிவுட் வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை வந்து அவங்க கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அது வந்து எல்லா டைமுமே இப்போ அவதாரில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது புது தொழில்நுட்பங்கள், புது புது கருவிகள், அதெல்லாமே எப்படி வருது அப்படின்னா அந்த கதையை வந்து மிக சிறப்பாக சொல்றதுக்கு தான் வந்து ஒரு ஜிமிஸ்காக இல்லாமல் அதை வந்து ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப பிலீவபிள் ஆக்கி இருக்கிறாங்க. அப்போ இந்த படம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்ணு வைக்கும் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கார்கள் பறக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். சவுண்டு அதே மாதிரி தான், அந்த ரோரிங் சவுண்டு, காரோட ரோரிங் சவுண்டு, அது எல்லாமே இது வந்து என்னன்னா அதே மாதிரி நிறைய ரியல் லைஃப் ஃபுட்டேஜஸ் இந்த F1 இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் வார்ஸ் இதில் இருக்கிறவங்களும் கதைக்குள்ளே வந்து அப்படியே அப்பியர் ஆகிட்டு போகிறாங்க. ஒரு ஃபேமஸான டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இந்த படத்தில் வரும்போது தியேட்டர்லேயே கைதட்டல் விழுகுது, நமக்கு தெரியல அது யாருன்னு. அப்புறம் வந்து தான் அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் ஆஃப் த மோட்டார் ரேசிங்கிறது வந்து புரிஞ்சுக்கொள்ள முடிஞ்சது. அது கனக்கச்சிதமாக அந்த ஃபிலிமில் வந்து இணைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு 30 வருடங்களாக அந்த சார்ந்த அந்த ரேசிங்கில் வந்துட்டு விலகி ஏதோ ஒரு சின்ன சின்ன இதில் வந்து ஒரு ஃபெயிலியர் பர்சன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஒரு ரேஸில். அதுலேருந்து அவர் வந்து டோட்டலாக விலகி வர்றாரு. இப்போ வந்து அவருடைய நண்பருக்காக அவங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாங்க. அந்த கம்பெனிக்காக இவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள திரும்ப வந்து பங்கு பெற வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நடக்கிற தொழில்நுட்ப பிரச்சனைகள், அப்புறம் எப்படி இவங்க தயாராகிறாங்க, அதுக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட், அதுக்குள்ளே ஒரு ஆக்சிடென்ட்டு, ஹியூமன் எமோஷன்ஸு, அப்புறம் ஒரு டீமாக எப்படி வேலை செய்கிறாங்க, அந்த டீமுக்குள்ளே எப்படி ஒரு பிளவு வருது, அந்த பிளவை வந்து எப்படி வந்து அந்த டீமில் இருக்கிறவங்க வந்து சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சம்பவங்கள், கடைசியில் ஒரு ஜெயிக்க போகக்கூடிய நேரங்களில் வரும்போது லாஸ்ட் ஃபினாலின்னு சொல்கிறோம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வாட் இஸ் ஹேப்பனிங்னா ஒரு ஜெயிக்கிற கட்டம் வரும்போது நான் யாருமே எதிர்பாராத சில ஆக்சிடென்டல் இன்சிடென்ட்ஸும் ரொம்ப கிளீஷே இல்லாமல் ரொம்ப இயல்பாக அந்த படத்தோட இயக்குனர் வந்து புகுத்தி இருக்கிறாரு. அதிலிருந்து எப்படி வந்து ஒரு வில் பவரில் பேட்டில் ஆஃப் வில் நம்ம சொல்லுவோம், டெக்னிக் வந்து எப்படின்னா பேட்டில் ஆஃப் வில், கிளைமேக்ஸுக்கு வந்து ஒரு பேட்டில் ஆஃப் வில்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் வந்து பயன்படுத்தி எப்படி வந்து அந்த ஹீரோ வந்து வெல்றாரு, அந்த குழு வந்து எப்படி சந்தோஷம் அடையுது அப்படின் போது, அந்த குழு சந்தோஷம் அடையும் போது ஆடியன்ஸாக நம்மளும் ரொம்ப சந்தோஷமாக திரையரங்கை விட்டு வெளிவரோம். ஸோ இப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா வந்து நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ் பார்க்கல. ஸ்போர்ட்ஸ் ட்ராமாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டெக்னிக்கல் ஃபிலிம். எமோஷன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட் எமோஷன்ஸ் தான், பட் ஒரு ப்ரெசன்டட் நான் சொல்லுவேன். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக பண்ணுறேன், மாற்றி பண்ணுறேன் அப்படின்னு ட்ரை பண்ணாமல் அந்த கதையோட ரியாலிசத்துக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரங்களோட அமைப்பை வந்து உருவாக்கி, ஏற்கனவே வந்த சாயல் இருந்தாலும் அவங்க அதை பற்றி ரொம்ப இதை நாங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணாமல் பரவாயில்ல அது அப்படியே இருக்கட்டும், பட் இந்த கதைக்கு நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா அந்த கதைக்களம், தட் இஸ் த பேக்ட்ராப்புக்கு வந்து ரொம்ப ஃபோக்கஸ் இந்த படம் கொடுத்து அந்த பின்னணிக்கு ஏற்றவாறு கதாபாத்திரங்களுடைய தன்மையை வந்து இந்த படம் வந்து உருவாக்கி இருக்கு. அதனால என்னன்னா அந்த ஃப்ளேவர் வந்து புதுசாகவே இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு வேர்ல்டு சினிமாவில் ஒரு மைல்கல் நான் சொல்லுவேன். இந்தியாவிலும் பாருங்க, ஏன் அஜித்குமார் அவர்களே வந்து இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. F1 த மூவி தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய திரைப்படம். ஒரு தடவை இல்லை, இருமுறை பார்த்தாலும் உங்களுக்கு சலிக்காது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.